நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. சேலம், திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு. தமிழ்நாட்டில் வரும் 25ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை தொடர வாய்ப்பு. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் மழை பெய்யக்கூடும் என தகவல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரின் ஓரிரு இடங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மலைப்பகுதிகளில் மண் சரிவு ஏற்படும் இடங்களை கண்டறிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனையில் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. அதிக கனமழை, புயல் ஆகியவற்றை எதிர்கொள்ள கடலோர மாவட்டங்களில் தயார் நிலையில் இருக்க வேண்டும். பேரிடர் மீட்பு மையங்கள் அடிப்படை வசதிகளுடன் தயாராக இருக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். அரக்கோணத்தில் கல்லூரி மாணவியை ஏமாற்றி பிற திமுக சார்களுக்கு கட்சி நிர்வாகி இரையாக்க முயற்சித்ததாக கூறி எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பொள்ளாச்சி என்று மேடைதோறும் கூவிய முதல்வரின் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி என்றும் காட்டம். அரக்கோணம் வழக்கை நீர்த்துப் போக எல்லா வேலைகளையும் முதலமைச்சர் செய்வதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அரக்கோணம் பழைய பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை அதிமுகவுடன் செப்டம்பரில் தொடங்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக விரைவில் பாஜக குழு அமைக்க உள்ளதாகவும் தகவல். அதிமுக கூட்டணியில் 40 சட்டமன்ற தொகுதிகள் வரை கேட்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல். 2021 தேர்தலில் 20 தொகுதிகளை பாஜக பெற்ற நிலையில் இம்முறை கூடுதலாக இடங்களை கேட்க முடிவு. பாமக நிறுவனர் ராமதாஸ் காலத்திற்கு பின் கட்சியை அன்புமணி வழிநடத்துவார் என ஜி.கே. மணி தகவல். கட்சியில் ஏற்பட்டுள்ள சலசலப்புகள் விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் பேட்டி. சோதனையின் போது வீட்டில் இல்லாத தொழிலதிபர் ரத்தீஷ் மற்றும் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் குறித்து அமலாக்கத்துறை தீவிர விசாரணை. இருவரின் பயண விவரங்களை விமான நிலைய அதிகாரிகளிடம் கேட்டுள்ளதாக தகவல். கொட்டி தீர்த்த கோடை மழையால் விளைநிலங்களில் சாய்ந்த நெற்கதிர்கள், கம்பு பயிர்கள். மகசூல் இழப்பு ஏற்படும் என விவசாயிகள் வேதனை. அரசு மருத்துவமனையில் தீக்காய சிகிச்சை பெற வந்தவரை தான் நடத்தும் தனியார் மருத்துவமனைக்கு மாற்றி பணம் பறித்த விவகாரம். கோவில்பட்டி அரசு மருத்துவமனை மருத்துவரை உடனடியாக பணிநீக்கம் செய்ய மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு. சென்னை மணலியில் 2 வீடுகளுக்கு இடையே உள்ள குறுகலான இடைவெளியில் சிக்கிக்கொண்ட பெண் மீட்பு. 3 மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். கனமழை மற்றும் அணைகளில் இருந்து நீர் திறப்பு காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை. ஆற்றின் கரைகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். சென்னையில் நடந்த பேச்சுவார்த்தையில் சாம்சங் தொழிலாளர்களுக்கு 9,000 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்க உடன்பாடு. பணி நீக்கம் செய்யப்பட்ட 25 தொழிலாளர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சி.வி. கணேசன் தகவல். வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிரான மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. தலைமை நீதிபதி கவாய், அகஸ்டின் ஜார்ஜ் மசி ஆகியோரை கொண்ட அமர்வு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்பு. ஆபரேஷன் சிந்தூரின் போது முன்களப் போரில் பங்கேற்ற அக்னூர் படை பிரிவு வீரர்கள் பாகிஸ்தான் படைகளால் மறக்கவே முடியாத பதிலடியை கொடுத்ததாக வீரர்கள் பெருமிதம். ஆகாஷ் ஏவுகணை மற்றும் எல்-70 வான் பாதுகாப்பு அமைப்பு அமிர்தசரஸ் பொற்கோவிலை பாகிஸ்தானின் தாக்குதலில் இருந்து தற்காத்ததாக இந்திய ராணுவம் விளக்கம். முன்பே கணித்து தாக்குதலை எதிர்கொள்ள கூடுதல் வான் பாதுகாப்பு சாதனங்கள் உபயோகிக்கப்பட்டதாகவும் தகவல். பெங்களூருவின் பல்வேறு பகுதிகளில் 48 மணி நேரமாக கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். இடுப்பளவு தண்ணீரில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்ட பேரிடர் மீட்புக் குழுவினர்.
நடிகர் விஷால், நடிகை சாய் தன்ஷிகா வருகிற ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி திருமணம். சென்னையில் நடைபெற்ற யோகிடா படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் இருவரும் இணைந்து அறிவித்தனர். சொல்லிடலாமா? நாங்கள் ஆகஸ்ட் 29 கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். சமீபமாக தான் பேச ஆரம்பிக்கும் போது எங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு. அவருக்கும் தோணுச்சு, எனக்கும் தோணுச்சு. 2 பேரும் மியூச்சுவலாக அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இது கல்யாணத்துக்கு தான் லீட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு we decided. ஒரு விஷயம்தான், I just want him to be happy, அவ்வளோதான். And I love you. அவ்வளோதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவர்கிட்ட. ஹிந்தி நடிகை ஷில்பா ஷிரோத்கருக்கு கொரோனா பாதிப்பு. எச்சரிக்கையாக இருக்குமாறு சமூக வலைதளம் வாயிலாக அறிவுரை.